ஹாய், வெல்கம் டு ரவிஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து டொமேட்டோ ரைஸ், அதாவது தக்காளி சாதம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், நீங்கள் என்ன விதமான ரைஸ் எடுக்கலாம். அடுத்தது வந்து டொமேட்டோ, ஆனியன், கரி லீஃப் அண்ட் கார்லிக். பிறகு வந்து கடுகு, சின்ன சீரகம், அடுத்தது வந்து மிளகாத்தூள், அடுத்தது வந்து நான் வந்து இது ஆனியனை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்தது டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது பழப்புளி. இவ்வளவு வந்து நமக்கு வந்து தேவையான பொருட்கள். அடுத்தோட சால்ட், பெப்பர் அண்ட் மசாலா தூள், இவ்வளவு வந்து நாங்கள் வந்து இதுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை பயன்படுத்துகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஸ்டவ்வை ஆன் பண்ணுறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் இதில் ஆட் பண்ணுறோம். ஸ்டவ் வந்து நல்லா ஹீட் ஆகணும். இது வந்து பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணுன்னு. இப்போ வந்து இதில் வந்து கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகோடு சேர்த்து சின்ன சீரகம் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டும் குக் ஆனதுக்கு பிறகு கார்லிக் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் நல்லா குக் ஆக மட்டும் நாங்கள் வந்து 3 மினிட்ஸ் வந்து ப்ரௌனிஷ் கலரில் மட்டும் குக் பண்ணுவோம். இப்போ ஆனியன் குக் ஆனது பிறகு நாங்கள் வந்து டொமேட்டோஸை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்ச டொமேட்டோஸ், ஒரு 2 டொமேட்டோஸ் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஆனியன், டொமேட்டோ இது ரெண்டும் நல்லா குக் ஆக மட்டும் நாங்கள் வந்து ஸ்மாஷ் பண்ணி அதை வந்து குக் பண்ணுறோம். இதில் ஆனியன் அண்டு டொமேட்டோ இது ரெண்டும் நல்லா குக் ஆனது பிறகு ஆனியனை வந்து இது பிளெண்டரில் அடித்த ஆனியன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். தென் டொமேட்டோ அண்ட் ஆனியன் ஜூஸ் ரெண்டையும் இதில் ஆட் பண்ணி திருப்பி நாங்கள் நல்லா குக் பண்ணுறோம். இப்போ இதோட வந்து எங்களோட ஹோம்மேட் மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறோம் தரோடி. மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் we can ஆட் வந்து பழப்புளி வந்து தண்ணியில் கரைச்சி அந்த இதுவும் ஆட் பண்ணேன். என்ன சொன்னால் தக்காளியில் வந்து அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியாக பழப்புளியை ஆட் பண்ணுறோம். அதை கொஞ்சம் நல்ல ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட்டாக கொண்டாடுறதுக்கு அதையும் ஆட் பண்ணிவிட்டு தென் we can add little bit of water, தண்ணியும் little bit of ஆட் பண்ணுறோம். இதோட ஆட் பண்ணிவிட்டு தென் we can add salt. சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கு பிறகு we can add chili powder. சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நாங்கள் இதை வந்து இதை வந்து குக் பண்ணுறோம். இப்போ இந்த தக்காளியெல்லாம் இந்த கிரேவி வந்து நல்லா குக்காகி வரக்குள்ள இதில் வந்து நாங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து எங்களை வீட்டுக்கு தேவையான லஞ்சுக்கு தேவையான ரைஸை வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 5 பேருக்கு தேவையான இதை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து பிரட்டி வர மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
மிக்ஸ் பண்ணி எல்லாம் முடியாத கொஞ்சம் சிக்பியா அதாவது கடலை பாயில் பண்ண கடலை கொஞ்சம் ஆட் பண்ணலாம் என்று சொன்ன ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று உருவாக்குறதுக்கு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து என்னது இதுக்கு வந்து நீங்கள் வந்து லஞ்சுக்கு செய்து அதோட ஒரு ஆம்லெட்டோ ஒரு ஃபிஷ் கறி ஒன்று வச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு நல்ல ஒரு டெலிஷியஸ் ஃபிஷ் இதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு பப்பட பொரியலும் மைக்ரோக்ரீன் சாலடும் நாங்கள் வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றது பண்ணுறோம். தென் we can add a little bit of பெப்பரும் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு ½ ஸ்பூன் பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு தென் we can mix thoroughly. அதாவது தயிர் சாதம் வந்து ஆகவும் இது இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தது. இப்போ சரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்தது. இப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து இது மைக்ரோக்ரீன் ஆட் பண்ணுறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து மைக்ரோக்ரீன் வந்து ஹோஸ்கிரைன் மைக்ரோக்ரீன் ஆட் பண்ணுறோம். இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மைக்ரோக்ரீன். இதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னு சொன்னால் இதுக்கு இன்னொரு மேலும் ஒரு ஃப்ளேவர்ட் அண்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்படி ஒரு டெலிஷியஸான ஒரு ரைஸ் வந்து நீங்கள் வந்து லஞ்சுக்கு சாப்பிட்லாம். இல்லைன்னா லஞ்சுக்கு வந்து சாப்பிட்லாம். இதோட வந்து ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் கறியோ இல்லாட்டி ஃபிஷ் கறியோ ஒரு ஆம்லெட்டோ நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட பெரிய ஆட்களுக்கெல்லாம் பெரிய வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து வேலைக்கு போகிற ஒர்க்கிங் ஆட்கள் வந்து குயிக்காக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு ஒரு வேறு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.